ஹலோ மக்களே, காலையிலே வியானாவுக்கும் கெமிக்கும் கிச்சனில் ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. நீ தான் எல்லாத்தையும் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியும், நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ என்னமே பண்ணாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க கெமியும் அதுக்கப்புறம் வியானா அவர்களும். பட் வியானா கிளியராக ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க, கெமியோ சூப்பராக பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த வாரத்தோடைய குக்கிங் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா தான். ஓகேங்களா, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் தான் கெமி. வியானா எப்படி குக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டை கரெக்டாக எந்தெந்த வேலைகள் செய்யணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. எப்பவுமே அசிஸ்டண்ட்டுக்கு அதுதான் வேலை. ஓகேங்களா, நீங்கள் ஒரு வேலை யார்கிட்ட மாஸ்டர்கிட்ட நீங்கள் போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட உங்களை வெங்காயம் கட் பண்ண சொல்லுவாங்க, கத்திரிக்காய் கட் பண்ண சொல்லுவாங்க, தக்காளி கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிண்டுறது இந்த மாதிரி வேலைகள் இல்லை, அது எந்தெந்த பதத்தில் எப்பப்போ போடணும் அப்படிங்கிறத பார்க்குறது மட்டும் தான் அவங்களோட வேலை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வியானா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் வியானாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் கெமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானே இருக்கிற மாதிரி இருக்குது கிச்சன் முழுக்க, நீங்கள் இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கெமி கூப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு வியானா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, நான் குக் பண்ணிக்கிறேன், சுபிக்ஷா வேணால் நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சுபிக்ஷா அவர்களும் வராங்க, ஹெல்ப்புக்கு வராங்க. ஏன் அப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் கஞ்சி கேட்டிருப்பாங்க, மாத்திரை போடணும், கொஞ்சம் ஏதோ ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா நான் மாத்திரை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி. சரி, சுபிக்ஷாவை கூப்பிட்டு கஞ்சியை சூட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ பால் இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இவ்வளோ இது பண்ணிவிட்டு இந்த அளவு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கெமிக்கு சுருன்னு ஆயிடுது. இப்போது நானும் இந்த இடத்துல இருக்கேன்ல, அசிஸ்டண்ட் நான் தானே, அப்போ என்கிட்ட சொல்லாமல் எல்லா வேலைகளும் அவங்ககிட்ட ஏன் சொல்கிறீங்க, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கெமி கேட்குறாங்க. அதுக்கு வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சுபிக்ஷாவை யூஸ் பண்ணிக்க சொல்லி தலையே சொல்லியிருக்காப்புல, நீங்களும் கிண்டிட்டு தானே இருக்கீங்க, ஸோ அதனால் அவள் சும்மா தானே இருக்கா, ஸோ அதுக்கு தான் அந்த வேலைகளை அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, நீங்கள் ஓவராலாக ஒரு வேலையை அவங்ககிட்ட சொல்கிறீங்க, சரி, மற்றபடிக்கு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் தான் எனக்கு சொல்கிறீங்க, ஸோ அதையும் நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கெமி சொல்கிறாங்க. இப்போ பழைய பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி சொன்ன உடனே பழைய பிரச்சனைகள்லாம் கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் கெமி, நேற்றுக்கு காலையில் நீங்களே தான் சமைச்சிங்க, நான் வரல, மதியம் லஞ்சு நான் சமைச்சேன் முழுக்க, நீங்கள் தக்காளி மட்டும் தான் கட் பண்ணி கொடுத்தீங்க, அதே மாதிரி டின்னரு 2 பேரும் சேர்ந்து தான் சமைச்சோம். ஸோ நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க, ஃபுல்லாக ஆக்குப்பைடாக நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு எந்த ஹெல்ப்புமே வரல அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, நானும் இருந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கெமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்றுக்கு நான் தனியாக சமைச்ச காலையில், அதே மாதிரி இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வெளியிருந்து சமைக்கிறது உள்ளே ஏதோ ஒன்று செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் என்ன முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்தேன்ல, குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன், நீங்கள் அதுக்குள்ளே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வியானா கேட்குறாங்க. ஆனால் வியானா சொல்லிட்டு தான் சொன்னாங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. பட் பாத்ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களால குளிக்க முடியல. சரி, குளிக்க முடியாமல் இருக்குது, டைம் ஆகிறாட்டு இருக்குது, சரி மறுபடியும் நம்ம கிச்சனில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கெமி அவர்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வியானா கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் கெமி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, நானே பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இடையில் பார்த்திங்க அப்படின்னா பார்வதி இருக்காங்களா, அவங்க நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக தான் பண்ணுறீங்க வியானா அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்றி விடுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பிரவீன் ராஜை கூப்பிட்டு நியாயம் கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் நீங்கள் எவ்வளோ கிரெடிட்ஸ் வந்தாலும் இவங்க 2 பேருக்கு தான். ஸோ அதை நீங்கள் மாற்றி மாற்றி பங்கு போட்டு நான் தான் நீ தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, கரெக்டாக இருக்கீங்க, அதே கீப் இட் அப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பிரவீன் ராஜ் சொல்லியிருக்காப்புல. அதுக்கு எஃப்ஜி அவர்கள் சொல்கிறாப்புல, நாங்களாம் கூட இப்படி தான் இருந்தோம், ஸோ இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம், குளிக்காமல் நாங்கள் உள்ளே வரமாட்டோம், ஸோ அந்த ரூல் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது தொடர்ந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.